வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த இனிய வேளையிலே வாராந்திர சங்கத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் பவானி அறிவு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, கர்மயோகம் அப்படிங்கிற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இந்த வாரமே கொண்டாட்டமாக இருக்கும். என்ன கொண்டாட்டங்க? அருள் தந்தை அவர்களுடைய பிறந்த தினம் இந்த வாரத்தில் தான் வந்தது, 14. அப்போ அவருடைய சிறப்பை நம்ம பேசிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? கர்மயோகத்துக்கு போகணும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, 1000 காக்கைக்கு ஓர் கல் அப்படின்னு. 1000 காக்கை இந்த இடத்துல நிற்கிதுன்னு வச்சுங்களேன், எல்லாம் உட்காந்துருக்கு. ஒரு கல் எடுத்து வீசினா எல்லாம் பறந்து. அப்படி 1000 துன்பங்களோடு கஷ்டங்களோடு இந்த மனவளக்கலைக்கு உள்ளே வந்தவர்கள். ஒரு கல் என்பது ஒரு மனவளக்கலை பயிற்சி. அதன் மூலமாக இங்கு பல பேர்த்துடைய துன்பங்கள், உடல் துன்பம், மனதிலே ஏற்படுகிற துன்பங்கள் இல்லைங்களா, சமூகத்திலே ஏற்படுகிற துன்பங்கள், உறவுகளிடையே, நட்புகளிடையே, இப்படி பல துன்பங்கள் இருக்குல்ல, எல்லாவற்றையும் போக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது இருக்குங்க நம்முடைய இந்த பயிற்சி இருக்கு. அதற்கு முழு காரணம் ஐயா சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் ஒரு வழிகாட்டி வேணுங்களா இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம அறிவு பெற்றிருக்கிறோம்னா யார் கொடுத்தா? ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஆசிரியர் கொடுத்துருப்பார் இல்லைங்களா. 2 பயணம் இருக்கு. பொருளை ஈட்டுவதற்காக படிக்கிறது அது ஒரு வழி, ஆசிரியர்கள்னு சொல்லி. ஆன்மீக பயணத்திற்கு, ஆன்மீக படிப்பிற்கு யார் இருக்காங்க? அருள் தந்தை இருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், மகரிஷியுடைய தத்துவங்கள் எளிமையானது. ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா? உடற்பயிற்சி ஆகட்டும் இல்லைங்களா, தவங்களாகட்டும், இவ்வளவு தவத்தை கொடுத்தது உலகத்திலே யாருமே கிடையாது. இல்லை, பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் கூட தங்களுடைய பாடல்களை வச்சு பார்க்கும்போது 2 அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க தவம். ஆனால் அருள் தந்தை அவர்கள் 9 தவத்தை கொடுத்துருக்கார். இல்லை, ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு அவர் சிந்திக்கிறார். அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படியெல்லாம் மனிதர்கள் வருவார்கள், அவர்களுக்கு தீர்வுக்கு ஏதாவது ஒன்று நாம் என்ன பண்ணணும் இப்போவே. அவர் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006ன்னு வச்சுக்கல இல்லைங்களா. ஆனால் அவர் சிந்தித்த காலம் 3000 வரைக்கும் சிந்திச்சுது. மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இடர் வரும். அவர் சொன்ன, ஐயா சொன்ன மாதிரி அவர் இறுதி காலகட்டத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. இறுதி நேரத்தில் கூட, ஏன்னா அவருடைய நோக்கமே இறுதி அந்த உலக அமைதியில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குரு. நான் அடிக்கடி இதுதான் சொல்லுவேன், நம்ம கிட்ட இருக்கிற இந்த இறை தன்மையை முதல்ல சொல்லி உணர்த்தியவர் யாருங்க? மகிழ்ச்சி. நம்ம இறையை எங்கேயோ இருக்குன்னு தேடிட்டு இருந்தோம், அது எங்கேயோ இருக்குன்னு நமக்கு காட்டினாருங்க. நமக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ நம்ம ஒருத்தரை பெரிய நபரை சந்திக்கிறோம்னா உடனே போய் சந்திச்சிட முடியுங்களா? ஒரு ஹையர் போஸ்டில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்கள போய் சந்திக்கணும்னா என்ன பண்ணணுங்க? அனுமதி வாங்கணும். முன்ன அனுமதி வாங்கிட்டு தானே போக முடியும். அப்படி ஒரு பெரிய தலைவரை நாம் சந்திக்க போகிறோம். யாரைங்க? நமக்கெல்லாம் தலைவர். எல்லா மதங்களிலும் சொன்னது, நீ தலைவரை பிடிச்சினா தான் உன் வாழ்க்கையே நல்லா இருக்குமா. தலைவர் அப்படின்னா யாருங்க? இறைவன். அப்ப அந்த இறைவனை உணர்வதற்கு முன் அனுமதி யார் வாங்கி கொடுத்துருக்கா? குரு வாங்கி கொடுத்துருக்க இல்லைங்களா. இல்லைன்னா நமக்கு இந்த சிந்தனையே வராது. இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் தத்துவங்கள் எல்லாம் இருக்குன்னு நமக்கு ஒரு குரு இல்லைன்னா என்ன ஆகாது? எதுவுமே தெரியாது. சொந்த விதத்தில் நம்ம அவரை பார வேண்டும். அப்போ ஐயா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு, குரு எப்போதும் தேவைப்படுகிறார். இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை, வாழ்க்கை முழுவதும் குரு என்ன ஆகிறாரு? தேவைப்படுகிறார். அவர் நம்மோடே இருக்கிறார். அவர் எங்கேயும் வெளியெல்லாம் போகணும். எங்க இருக்காரு? நம்ம கிட்ட தான் இருக்கார். அந்த வார்த்தை, பயிற்சி செய்தால் நான் உங்களை மேம்படுத்தி கைதூக்கி விடுவேன். அப்ப பயிற்சி தான் முக்கியங்க.
அதனாலதான் போதனை மார்க்கம் அல்ல, என்னன்னு சொல்றாங்க, இது சாதனை மார்க்கம். இது போதனை உபதேசம் பண்றது இல்லை, இது முழுக்க முழுக்க என்னதாங்க, பிராக்டிஸ். இங்க நாம 5 விஷயங்களை தான் நம்ம வந்து மெயினா சொல்றோம் இல்லைங்களா? உடலுக்கு, உயிருக்கு, மனசுக்கு, நம்முடைய குணநலனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? குணநலன்கிறது அகத்தாய்வு, அப்புறம் நான் யார். இந்த 5 அம்சங்கள்ல தான் அந்த பயிற்சி என்ன ஆகுதுங்க, அப்படியே கிளைகளையா மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டே போறாங்க, கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த 5ஐயும் நாம் தெரிஞ்சுக்கணும். உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்பம், மனசுக்கு தவம், மனசுக்கும் குணநலனுக்கும் அகத்தாய்வு, ரைட்டுங்களா? அதை உணர்ந்து கொண்டால்தான் அடுத்த கட்டமா, கடைசி கட்டம் தான் எதுங்க, நான் யார். உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய அறிவியல் மேதை ஐன்ஸ்டைன். அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு. பொதுவாக இறக்குற தருவாயில் நாமளும் சில கேள்வியெல்லாம் கேட்போம். நம்ம வீடுகள் இருந்தால் கூட ஏதாவது கருத்து சொல்லுவாங்களா அப்படின்னு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஐன்ஸ்டைன்கிறாங்க. ஒன்றும் சொல்ல விரும்புகிறேங்கிறார். என்னங்கும் போது, இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு, அந்த நாட்டில் நான் பிறக்க வேண்டும். இந்தியாவில். விஞ்ஞானியான்னு கேட்குறாங்க. இல்லை, விஞ்ஞானியாக இருந்து தான் என்னை பற்றி நான் என்ன பண்ணாமல் போயிட்டேன், சிந்திக்காமையே போயிட்டேன். நான் பிளம்பராக பிறக்க வேண்டும்ங்கிறார். இந்தியாவில் பிளம்பராக பிறக்கணும். ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அதில் ஒரு 2 அர்த்தம் இருக்கு. இந்தியாவில் தான் மறுபிறவியை நம்புகிறார்கள். இந்தியாவில் என்ன நம்பிக்கை உண்டுங்க, மறுபிறவி நம்பிக்கை இருக்குங்களா? அப்போ மறுபிறவி என்பதை நம்புகிறார்கள். அந்த நாட்டில் பிறக்க வேண்டும், ஏனென்றால் அங்குதான் நான் யார் என்பதை சொல்லி தருகிறார். இந்த கீழ்த்திசை மேற்திசைன்னு 2 நம்ம கலாச்சாரத்தை 2ஆக பிரிக்கிறோம் உலக நாடுகளில். மேற்திசை நாடுகள்னா இந்த யூரோப்பியன் நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஐரோப்பா. அங்கே எல்லாம் என்ன தத்துவமே கிடையாது, நான் யாரே கிடையாது. அதற்கான புள்ளி போட்டவர் திருமூலர், அதற்கான தத்துவங்களை கொடுத்தவர் ரமணர். இந்த இருவருடைய வழியை பின்பற்றி பயிற்சி கொடுத்தவர் யாருங்க, அருட்தந்தை மகரிஷி. இப்போ ஒரு சாதாரண ஒரு அதனாலதான் பாமர மக்களின் தத்துவ விஞ்ஞானிகள், ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா இந்த பயிற்சிக்கு 1 வாரம் வந்ததுன்னா நான் யாருன்னு கேட்டா என்ன பண்ணிடும், பதில் சொல்லுங்களா சொல்லாத, கண்டிப்பா சொல்லு. அது விஞ்ஞான கருத்தோட. அந்த அளவுக்கு மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தை என்ன பண்ணியிருக்காருங்க, கலந்தவர். மெய்ஞானம் விஞ்ஞானம் 2ஐ கலந்துதான் கொடுக்குறாரு. நம்ம ஒவ்வொரு பயிற்சி எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், விஞ்ஞானம் வரும். பையா சொன்னார்ல, இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. நாம மட்டும் பண்ணல, உலகம் முழுவதும் யோகாவை பற்றி ஆராய்ச்சி, விழிப்புணர்வு இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, வந்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல நிறைய பல்கலைக்கழக ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த தவம் பண்ணா எப்படி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, பிரெயின்ல என்ன ஏற்படுது, ஜீன்ல என்ன ஏற்படுது, நம்முடைய சொல்றோம் இல்லைங்க கருமையம் எல்லாம் சொல்றோம், அதுல என்ன மாற்றம் வருது, மாற்றம் ஏற்படுத்த முடியுமா? விஞ்ஞானம் வேற மாதிரி யோசிக்குது. அப்ப தியானம் பண்ணா சரி பண்ண முடியுமா? முடியுங்கிறது எபிஜெனெட்டிக்ஸ்ன்னு அதுக்கு பேர். நம்முடைய கருமையத்தில் இருக்கிற பதிவுகளை மாற்ற முடியுங்களா? முடியாதா? முடியும், விஞ்ஞானத்திலே முடியும். ஆனா என்ன கொடுக்கப்படும், அதுல சைடு எஃபெக்ட் வர வாய்ப்புகள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்முடைய ஒரு தாத்தா இறந்து போயிட்டாருன்னா அவருடைய ஏதாவது ஒரு பொருள், ஒரு தோல் இருந்தால் கூட போதும், அதுலேருந்து என்ன ஏற்படுத்திக்கலாம், ஜீன் இருக்குல்ல, அதை எடுத்து உருவாக்கி தாத்தா மாதிரியே ஒருத்தர் கொண்டு வரலாம். அவர் உடனே தாத்தா மாதிரியே இருக்க மாட்டார், அந்த வயசுக்கு தாத்தாவை. அப்போ அந்த குழந்தைகள் வரும், ஆனால் உடல் அமைப்பும் வராது, எதுவும் வந்துருங்க, குணமும் வரும். இதுக்கு பேர் குளோனிங்னு பேர். இந்த குளோனிங் இப்போ தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஹிட்லருடைய ஜீன் எடுத்து, ஹிட்லர் வேண்டாம், நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இருக்கு, யாரோ ஒருத்தர் ஒரு ஜீன் எடுத்து இப்படி உருவாக்குன்னா ஒரு ஆளுக்கே ஊர் தாங்க மாட்டேங்குது, 10 பேர் வந்தா சிக்கலாயிடும். அதனால தான் விஞ்ஞானம் யோசிக்குது, இந்த இறைத்தன்மையில் ஏதாவது நம்ம பண்ணணும்னா என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் பிரச்சனை வரும். அதனால தான் நிறைய யோசிக்கிறாங்க, இல்லை ஆய்வில் இருக்கு. ஆனால் பின்னால ஏதாவது ஒரு விதத்தில் என்ன ஆகும், பாதிக்கும். அதுக்கு எளிமையான வழி ஒன்று, சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்முடைய குணநலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இதுங்க
நம்முடைய மனவளக்கலை. அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது பல நாடுகள் இருக்கு. ஒரு கட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு ஒரு எளிமையா இருக்கான்னு என்ன பண்ணுவாங்க, இதை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு வெண்ணெய் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வெண்ணெயை நெருப்புக்கிட்ட வச்சா என்ன ஆகும்? உருகிடும். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்களை எல்லாம் குரு என்ன பண்ணுவார்? உருக வச்சிருவார். அந்த உருகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், கடைசியில் என்ன ஆகுது? ஒன்றும் இல்லாமல் போய் இல்லைங்க. அப்படி நமக்கான துன்பங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்காரு. நான் ஒரு அந்த அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஊரில் பேசினேன், கோயம்புத்தூரில் அங்கே இருக்கிற மன்றத்தில் பேசினேன். ஏன்னா அவரை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுட்டு தான் அடுத்த எதுக்குள்ளே போகணுங்க, தலைப்புக்குள்ளேயே போகணும். அவர் சொல்லுவார், சிந்திக்கிறது மட்டும் இல்லை, எதை செய்யணும்? பயிற்சி செய்யணும் இல்லையா? அப்போ கர்ம யோகம் அப்படின்னு ஒருத்தர். கர்மம்னா தெரியும் உங்களுக்கு, செயல் தான். செயலை செய்கிற ஒரு யோகம். பக்தி யோகம் இருக்கு, ராஜ யோகம் எல்லாம் இருக்கு, நிறைய யோகம் இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. யோக நெறிகள்னு நம்ம இங்க ஒரு டாபிக்கே கொடுக்குறோம். அதுல சிறந்த யோகமாக எல்லா ஞானிகளும் சொல்ற ஒரு யோகம் எதுன்னா கர்ம யோகம். செயல்களை செய்வது. கர்மம்னா செயல். எதுல எல்லாம் செயலை செய்வது? நம்ம செயல்லாம் போய் ஏதோ ஒரு வேலை செய்யறது செயல் இல்லை. எண்ணத்தாலும் சொல்லாலும் அப்புறம் செயலாலும். இந்த மூன்றும் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், சொல் தூய்மையாக இருக்க வேண்டும், செயல் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருந்த இந்த ருட்யார்ட் கிப்ளிங்னு ஒருத்தர், காந்தியை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர், வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். ருட்யார்ட் கிப்ளிங் சொல்றாரு, நான் அறிந்த வகையில் காந்தியை போல் எண்ணம் சொல் செயலில் இருந்தவர் யாரும் இல்லைங்கிறார். காந்தி ஒரு கர்மயோகி, தெரியுமில்ல? காந்தி ஒரு கர்மயோகி. அவர் அடுத்தவர்கள் இந்த வேலையை செய்வார்கள் என்ன பண்ணவே மாட்டார், காத்திருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சா அடுத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மகரிஷி நமக்கு அவர் உடற்பயிற்சி செஞ்சதுனால, அவர் காயகல்பம் செஞ்சதுனால, தவம் செஞ்சதுனால நமக்கு என்ன உணர்வு வருது? அவர் போதனையை மட்டும் கொடுக்கல, என்ன பண்ணி காமிச்சாரு? சாதனை பண்ணி காமிச்சார். அப்போ குரு என்பவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் அதை என்ன பண்ணி காமிக்கிறோம்? வாழ்ந்து காட்டும். அவர்கள் கொடுக்கிற அந்த முறைகள் தான் பிற்காலங்களில் என்ன ஆகும்? இந்த உலகத்தில் தாங்கி நிற்கும். எவ்வளோ பேர் வந்தாங்க, செஞ்சாங்க. ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் என்னாச்சு? வித்தியாசம் இருக்கக்கூடாதுல்ல, அது நிற்காது. இப்போ மகரிஷி என்ன எண்ணம் வைத்தாரோ அதைத்தான் சொன்னார். புத்தகங்கள் வாயிலாக, கவிதைகள் வாயிலாக, உரைகளின் வாயிலாக வெளியிட்டார். அதைத்தான் அவர் செஞ்சார். சொன்னது ஒன்று வேறொன்று இல்லை. அப்படி ஒரு நேர்கோட்டில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற ஒரு பயிற்சிக்கு பெறுது அதுங்க இந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லும்போது சொல்லுவாங்க, அறவாழ்வு தான் கர்மயோகம். அற வாழ்க்கை கர்மயோகம். அற வாழ்க்கைக்கு உலகத்திலேயே வெரி சிம்பிளான டெஃபினேஷன் கொடுத்தது மகரிஷி தான். ஒழுக்கமாக இரு, கடமையை செய், ஈகை செய், இல்லைங்களா? மூணே மூணு தான். ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா கர்மயோகத்தில் ஒரு மன ஒழுக்கம், உடல் ஒழுக்கம். உடல் ஒழுக்கம்னா என்னங்க? அதாவது சுய விழிப்புணர்வு, எல்லாத்துலேயும் உணவுலே ஆகட்டும் எல்லாவற்றிலையும் கட்டுப்பாடு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா 5 அளவு முறையை என்ன பண்ணணுங்க, கடைபிடிப்பது. அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது மன ஒழுக்கம் இருக்குது. அது செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்மளை தூண்டுவாங்க. உளவியலில் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க, எஸ்ஆர் அப்படிம்பாங்க. ஸ்டிமுலஸ்னா தூண்டுறது, அதுக்கு நாம ரெஸ்பான்ஸ்னா பதில் அளிக்கிறது, இல்லைங்களா? அதுக்கு கொடுத்தோம்னா என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை? இப்போ போகிறோம், அந்த வீதியில் அப்படியே போகிறோங்க, பட்டாணி சுண்டல் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறான், அப்படியே வச்சிருக்கிறேன். பார்த்தா என்ன ஆகுது நமக்கு? அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே தூண்டு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறோம், அது சாப்பிட்டோம். கொஞ்சம் தள்ளி போனால் தட்டுவோட செட்டுங்கிறாங்க, இல்லைங்களா? இப்படியே போனால் வீதி ஃபுல்லாக என்ன இருக்குது? அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகும்? அடுத்த நாள் உடம்பு கெட்டுடும். தூண்டல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் தூண்டல் இல்லாமல் இருக்க முடியுமா? நான் பவானியில் என்னை யாரும் தூண்டாமல் இருக்கணும்னா இருக்கவே முடியாது. நீங்கள் அதுக்கு எங்கே தான் போய் ஆகணும்? காட்டு கூட போக முடியாது, நீ காடும் இல்லை. அப்போது நம் வாழும் சூழலையே நம்ம சுய கட்டுப்பாட்டை நாம் என்ன பண்ணிக்கணுங்க, ஏற்படுத்தி கொள்வது தான். அது பின்னால் நான் சொல்கிறேன். அது வந்து ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் குறைந்ததுனால தான் நாட்டில் என்ன நடக்குது? பல்வேறு பிரச்சனை நடக்குதுங்களா இல்லையா? மேற்கு வங்கத்தை ஒரு டாக்டர், ஒரு புனிதமான தொழிலில், ஆசிரியர் தொழில், மருத்துவத்துறை, நர்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அந்த தொழில் இருக்கிற அந்த டாக்டர்
நிறைய இப்போ ரீசெண்டாக இப்போ எங்கே கோயம்புத்தூர்லேயும் ஈரோட்லேயே கூட நடந்துருந்துச்சு, திருப்பூர்லேயும் எங்கேயோ இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இது காரணம் என்ன? மாதிரி சொல்லும்போது அது கூட கொடுத்துருக்கு அருகுணங்கள் இல்லைங்களா? 6 கொடுப்பாரு, 6ன்னு சொல்லல, என்னன்னு சொல்லியிருக்காரு? அரு அப்படிங்கிறார். அருன்னா விளக்க வேண்டியது, அறுக்க வேண்டியதில்லை, விளக்க வேண்டியது. நம்மிடமிருந்து அதை என்ன பண்ணிடணும்? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 என்ன பண்ணணுங்க? நீக்கிட்டோம்னா இந்த ஒழுக்கம் என்ன ஆயிரம்? ஒழுக்கம் இல்லை, எல்லாமே வந்துடும். இப்போ இறைவன் எங்க இருக்கிறாருங்க? நமக்குள் இருக்கிறார். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல? உணர முடியல. ஏன் உணர முடியல? இந்த 6 நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்குது? தடுத்து வச்சிருக்கு, ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கு. நாம் என்ன பண்ணணும்? பேராசை முதல் ஸ்கிரீன் எடுக்கணும். இந்த பேராசை இருந்ததுன்னா கண்டிப்பா சினம் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பேராசை அதிகமாகும் போது கடும்பற்று என்ன ஆயிரும்? பேராசை தான் அடிப்படை. ஒரு பேராசை தடுக்கப்பட்டால் என்ன வந்துடும்? சினம் வந்துடும். அதே பேராசை ஒரு பொருள் மீதோ நபர் மீதோ வந்தா என்ன வந்துடும்? கடும்பற்று வந்துடும் இல்லைங்களா? அப்படித்தானே வருது. நம்ம வீடு, நம்ம சொந்தம் அப்படின்ல. அதே முறை தவறி போனா என்ன ஆயிருது? முறையற்ற பால் கவர்ச்சியா இந்த பெண்கள் மேல எல்லாம் வன்முறையெல்லாம் நடக்குதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை, கம்பேர் பண்ணி பார்க்குது. நான் பணக்காரன், அவன் ஏழை, அல்லது நான் ஏழை பணக்காரங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது? இந்த ஆசை தானே கம்பேர் பண்ணுது இல்லைங்களா? ஆசை கம்பேர் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பணக்காரனாக இருக்கிறோம், ஏழை பார்க்கும்போது என்ன நினைப்போம்? அவன்லாம் ஏழையாக இருக்கா, நான் எப்படி இருக்கிறேன், இவ்வளோ வசதியாக இருக்குன்னு நினைக்கிற மனசு நாம ஏழையாக இருந்தால் என்ன நினைக்கும்? இப்போ அம்பானி பார்த்து என்னாச்சு? நமக்கு கல்யாணத்தை பார்த்தோமா இல்லைங்களா? கல்யாணத்தை பார்த்தோம், பிரம்மாண்டமான கல்யாணம், 5000 கோடியில் கல்யாணம். அப்போ அது பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது? வருத்தமா இருக்கு. அது கூட அதை விட பெரிய வருத்தம், அதில் நிறைய ஐட்டம் போட்டாங்க, 2250 ஐட்டம் போட்டாங்க அந்த சாப்பாட்டில். நமக்கு எங்காவது ஒரு பத்திரிக்கை கொடுத்துருந்தா உள்ள போய் எவ்வளோ சாப்பிட்ருக்கலாம்? ஒரு 300-400 ஐட்டமாவது என்ன பண்ணியிருக்கலாம்? சாப்பிட்ருக்கலாம். நான் நிறைய இடத்துல அதான் சொல்றேன். ஆனால் போட்டவரும் மணமகனும் சாப்பிடல, போட்டவரும் மணமகனும் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா 2 பேர்த்துக்கு உடல்ல பிரச்சனை இருக்கு. அப்போ அதை மகிழ்ச்சி சொல்லுவார், வாழ்க்கையில பொருள், பணம், செல்வாக்கு, அதிகாரம், புலனின்பம் இதெல்லாம் உடலும் மனமும் சரியில்லைன்னா எந்த விதத்திலையும் உதவாது. உதவுங்களா? நம்மகிட்ட கோடி கோடியே சொத்து இருக்குது, உடம்பு நல்லா இல்லை, முடிஞ்சு போச்சு. மனசு நல்லா இல்லை, முடிஞ்சு போச்சு. ஏராளமான பணம் இருக்கு, புலன்ல கண்ட்ரோல் இல்லை, என்ன ஆகும்? எவ்வளவோ சாம்ராஜ்யம் எதுல சரிஞ்சிருக்குங்க தெரியுமில்ல? எவ்வளவோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், மன்னர்கள் எல்லாம் எதில் அழிஞ்சிருக்காங்க? 3 ஆசைகள் அழிஞ்சிருக்காங்க: பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. அப்போ அந்த கட்டுப்பாடுகள். அப்போ அற வாழ்க்கையில் ஒழுக்கம், கடமை உங்களுக்கு தெரியும், அதனால அதை கொஞ்சம் சீக்கிரமா பார்த்தா. கடமை அப்படிங்கும் போது முதல்ல யாருக்கு செய்யணுங்க? 5 வகை கடமைன்னு மகிழ்ச்சி அழகா சொல்றாரு. தனக்கு செய்யும். அதனாலதான் அந்த ட்ரையாங்குலர் போடுவார் இல்லைங்களா? தான், சமுதாயம், இயற்கை. இந்த 3 இல்லாமல் நாம வாழ முடியுமா? அதுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும் அல்ல? அதான் டியூட்டின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். டியூனா என்னங்க? இந்த மாசம் பேங்க் டியூ வந்துருச்சும்பாங்க, கடன் வாங்கி இருக்கிறோம், அதுக்கான பணத்தை என்ன பண்ணணும்? ஆமா, அது டியூ. டியூட்டின்னா என்ன? கடன். அப்ப கடனை எதன் மூலம் தான் தீர்க்க முடியும்? கடமையால தான் தீர்க்க முடியும். ஒருவேளை கடமை செய்ய முடியலன்னு என்ன ஆகும்? பேப்பர்ல பாக்குறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு விஷயங்கள். நிறைய பேர் ஹேங் பண்ணிக்கிறாங்கல்ல. என்ன காரணத்தினால? டியூவை என்ன பண்ணல? டியூட்டி ஒழுங்கா பண்ணல. அப்ப நம்ம டியூட்டி பண்ணாதான் என்ன வாங்கணும்? டியூவே வாங்கணும். அது இஎம்ஐன்னு வந்த பிறகு இப்ப என்ன ஆகி போச்சு? நம்ம வாழ்க்கையை மாறி போச்சு. இஎம்ஐ தெரியுமில்ல, மாசம் மாசம் கட்டுறதுன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த 1ஆம் தேதிக்குள்ள 5ஆம் தேதியில 1 to 5க்குள்ள என்ன ஆகி போயிடும்? நம்ம வாழ்க்கையே மனம் கெட்டு போயிடும். அப்ப தான் அப்படின்னு என்னன்னா நம்முடைய உடலை பார்க்கும். லாரியில எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, தினமும் என்னை கவனி இல்லைங்களா? ஏன்னா அதை பார்த்தாவது கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஆக்சுவலா நம்மளை செக் பண்ணணும். செக் பண்றோம். எதுல பண்றோம்னா கண்ணாடியில பண்றோம்.
வெளி தோற்றத்தை பண்றோம், எதுல பண்ண மாட்டேங்கிறீங்க? உள்ள பண்ண மாட்டேன். அப்போ தானுக்கு செய்யணும். அது நிறைய இருக்கு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு? குடும்பத்துக்கு. இல்லைங்களா? குடும்பத்துக்கு செய்யணுமா இல்லையா? இப்போ ஒரு குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பமே என்ன ஆகுதுங்க? குடும்பமே பாதிக்குதா இல்லைங்களா? அதனால மகிழ்ச்சி அதை சொன்னார். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். யார் நல்லா இருக்கணும்? அது தலைமையில் இருக்காங்கல்ல, தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கெல்லாம் நல்லா இருந்தா தான் அந்த குழந்தைகள் என்ன ஆக முடியும்? வளர முடியும். அதுக்காவது சுயநலத்துக்காவது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும் இல்லைங்களா? இது குடும்பம். அடுத்து யாருக்கு? அதுக்கிடையில ஒண்ணு இருக்கு, நம்ம அதை மறந்துடுறோம். சுற்றம், உறவுகள். உறவுகள்னு போட்டாவே நிறைய பேர்த்துக்கு வருத்தமா இருக்கு. எங்க உறவு எதுவுமே செய்யலினாலும் கூட அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் தானே இல்லைங்களா? அப்ப அந்த உறவுகளுக்கு நாம் செய்யணும், சுற்றத்துக்கு செய்யணும். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்கல்ல, தனிமரம். உங்க நம்ம ஃபேமிலி மட்டும் இருந்துக்கிட்டு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட முடியுமா? உறவுகளும் தேவை. தனிமரம் தோப்பாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் மூலமாகவே இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் உறவுகளை லென்ஸ் வைத்து பார்க்காதீர்கள். லென்ஸ் வைத்து பார்க்கறோம்னா இப்படி நம்ம மாமாவா இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளு அப்படி இப்படின்னு அவரை போட்டு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா அவர்கிட்ட இருந்து என்ன இருக்கும்? ஒரு நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ்ல அவரை என்ன பண்ணிடுறோம் நம்ம? இவர் வேண்டாம். நீங்க வேணாலும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஒரு தவம் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்ல உங்க சொந்தக்காரங்க பேரெல்லாம் இந்த பக்கம் எழுதுங்க. அவர்கள் குணநலன்கள்னு இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, எழுதுனீங்கன்னா நமக்கு என்னதான் வரும்? நாம எதிர்மறையா இருந்தா எல்லா உறவுகளும் என்ன ஆகும்? எதிர்மறையா வந்துடும். அப்ப எல்லாத்தையும் விளக்கிட்டு என்ன ஆக முடியும்? நான் அதனால சொல்ல, லென்ஸ் வைத்து பார்க்காது. எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்கும், குறை இல்லாத மனிதனே கிடையாது. அப்ப லென்ஸ் வைத்து பார்க்காமல் ஒவ்வொருவரையும் ஹியூமன் சென்ஸ் வைத்து என்ன பண்ணலாம்? மனிதநேயத்தோட பார்க்கலாம். அவர் அன்னைக்கு தானே கிண்டல் பண்ணார், ஆனா முந்தா நாள் கூட எனக்கு என்ன பண்ணாரு? உதவி பண்ணார்ல. அப்ப அந்த உதவியை நினைச்சோம்னா நம்ம சுற்றம் நம்மகிட்டே இருக்குங்களா, நம்ம கிட்ட விலகி போயிருமா? சுற்றம் விலகி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மெயின் காரணம் என்னன்னா, நிலத்து விலை ஏறி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. சாதாரண லேண்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு? விலை அதிகமாகிடுச்சு. விலை அதிகமாகும் போது உறவுகளுக்குள்ள என்ன வந்துடுது? இப்பெல்லாம் நம்ம கவுன்சிலிங்கில் பார்க்குறோம், நிறைய மனநலம் பாதிக்கப்படுறதுல ஒரு கேட்டகரி என்ன வர்றாங்கன்னா, அவங்க சொத்துக்காக சண்டை போடுறது. ஒரு காலத்தில் சும்மா கிடந்தது, அதனால யாரும் கண்டுக்கல. இப்போ சதுரடி 50,000ங்கிறாங்க, 20,000ங்கிறாங்க, 10,000ங்கும் போது அந்த வேல்யூ ஏறும்போது மனமும் என்ன ஆகுது? ஏன் எனக்கு வரக்கூடாதான்னு இல்லைங்களா? கொடுக்குற அந்த மனநிலையும் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை வரும். சரி, அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? குடும்பம், சுற்றத்தை தாண்டி ஊருக்கு செய்யணும் இல்லைங்களா? ஊருக்கு, நாம் வாழ்ந்த ஊருக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வகை அது இந்த அறிவு திருக்கோயிலில் என்ன உதவிதான் இல்லைங்களா? இப்போ இதில் அரங்காவலராக இருக்கிறவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஊருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு புண்ணியத்தை சேர்த்திருக்காங்க. காலங்காலத்துக்கு என்ன ஆகுது? இந்த புண்ணியம் அவர்களுக்கு போய் சேரும். ஏன்னா இந்த ஊருக்கு ஏதோ ஒரு 10 பேராவது வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த 10 பேர்த்தினுடைய ஆன்மாவை நாம் என்ன பண்றோம்? தூய்மைப்படுத்துறோம்ல. ஒரு ஞானி சொல்றாரு, நம்மளை வச்சு சொல்றாரு, அதை நம்மளை எடுத்துக்க வேண்டிதான். ஒரு ஆன்மா மனித உருவு எடுக்க வேண்டும், ரைட்டுங்களா? ஒரு ஆன்மா மனித உருவு எடுக்க வேண்டும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மா உண்மையை தேட வேண்டும். அந்த ஆன்மா என்ன ஆகணும்? மனித உருவில் இருக்கணும், உண்மையை தேட வேண்டும், அதுக்கு ஒரு குரு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆன்மா யாருங்க? நாம தான். நமக்கு எல்லாம் பொறுத்துதா இல்லையா? பாருங்க, நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. நாம் மனித உருவில் இருக்கிறோம். இந்த ஆன்மா நமக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கா இல்லையா? பவானியில் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆடி வெள்ளி என்னங்க வரலட்சுமி விரதம், இவ்வளவையும் தாண்டி ஒரு 18 பேர் வந்திருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு தேடல் இருக்கா இல்லையா? அல்லது வராமல் இருந்தாலும் கூட ஒரு தேடல் இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே நுழையிறாங்க. இப்ப நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாரா இல்லைங்களா? கிடைச்சிட்டாரு. அப்ப அந்த சிறப்புக்குரிய ஆன்மா எதுங்க? நாம தான். நம்ம பெருமை நம்ம தெரியாமே இருக்கிறோம். இந்த 3ம் இருந்தால் அவர் மனிதர்களை விட அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. பயிற்சி செஞ்சா என்ன ஆயிடலாம்? மனிதனும் தெய்வம் ஆகும். அவ்வளவுதான். அப்போ 4வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு செய்யணும்.
கடைசியா என்ன செய்யறதுங்க? உலகுக்கு செய்யறது. இதுதான் ஒழுக்கம், கடமை நம்ம சொல்லிட்டு அடுத்து ஈகைக்கு வந்துடலாம். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு. ஈகை அப்படிங்கும் போது நம்ம ஊர்ல ஈகைன்னு சொன்னாவே என்ன சொல்றாங்க? பணம் தான் சொல்றாங்க. மகரிஷி ஒருத்தர் தான் அதுக்கு வேற ஆங்கிள் சொல்றாரு. பணம் கொடுக்கறது மட்டும்தான் ஈகைங்களா? கிடையாது. ஏன்னா ஒரு நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்றோம். 5 வகையா பண்ணலாம். ஒண்ணு பணம் கொடுக்கறது. சரி, வசதி இருக்கு, அல்லது நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவா பணம் இருந்தா என்ன பண்ணலாம்? தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சி பிறகுதான் இல்லைங்களா, கொடுக்கலாம், தப்பு இல்லை. 2வது என்ன பண்ணலாம்னா உடலால் பண்ணலாம். ஈகை பண்ண முடியுங்களா? முடியாதா? எப்படி உடலால் அப்படின்னா இப்பெல்லாம் வேற மாதிரி உடலால் பண்ணுது. ஒரு மூளைச்சா வளைஞ்சா கூட என்ன பண்றாங்க இப்பெல்லாம்? எல்லாம் உறுப்பு தானம் பண்றாங்க. அது ஒரு ஈகை தான், மிகப்பெரிய ஈகை. ரத்தம் கொடுக்கறது என்னதாங்க? அதான் உடலால். ரத்தம் கொடுக்கறது ஒரு ஈகை. பவானியில் கூட கேட்டிருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னால, வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அவர் உதயகுமார் போட்டிருந்தார். கொஞ்ச நேரத்துலேயே கிடச்சிருச்சு. திருச்சியில் ஒரு லிஸ்ட்டே கொடுத்தாங்க, இந்த இவ்வளோ பிளட்டு வேணும்னா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் கிடச்சிருச்சு. அது ஒரு ஈகை இல்லை? அப்போது உடலாலும் பண்ணலாம். இன்னும் அவங்கெல்லாம் நம்ம ஐயோ நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் கண் தெரியாமல் இருக்கார், அல்லது கால் ஊனமாக இருக்கார், இப்படி மாற்றுத்திறனாளியாக இருக்கார். அவர் ரோடை என்ன பண்ண வைக்கலாம்? கிராஸ் பண்ண வைக்கலாம். ஒரு படியில் என்ன பண்ணலாம்? அது ஒரு ஈகை தான். அப்போ 2 ஆச்சுங்களா. 3வது ஈகை என்னன்னா மனதால். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, நம்மளால் பஸ் விட்டு இறங்கி போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? வாழ்க வளமுடன் வாழ்க்கை. நம்ம வரும்போது நிறைய கர்மயோக ஆக்டிவ், இந்த ஆந்திரத்தில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு முன்னால, அதுக்கு ஏற்றாப்புல கோயில் இருக்கு, ரோட்டு மேலே ஒரு கோயில் இருக்கு இல்லைங்களா. நிறைய பேர் அங்கே சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பஸ்ஸுக்காக நிற்கிது, ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது, அந்த ஆம்புலன்ஸை பார்த்து என்ன பண்ணுது? அதுதான் உண்மையிலேயே ஈகை. அதில் ஏதோ ஒரு உயிர் துடிக்கிறதுனால தான், அல்லது ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் அந்த வேன் என்ன ஆகிட்டு இருக்கு. அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். ஒரு கவிஞன் எழுதுனா, ஆம்புலன்ஸ் என்னை கடக்கும் போதெல்லாம் வாழ்க்கையின் நிரந்தரமின்மையை காட்டுகிறது இல்லைங்களா இல்லையா. நம்மளை கிராஸ் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் உயிருக்காக என்ன ஆகிட்டு இருக்காரு, போராடுறாரு. அப்பா அந்த வேனுக்குள்ள இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்ன பண்ணலாங்க? வாழ்த்தலாம். அது ஒரு ஈகை. அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? பொருளால், உடலால், மனதால். 4வது இன்னுரை. இன்னுரைன்னா என்ன அர்த்தம்? வாயிலையாவது சொல்லலாம். ஒன்றும் கவலைப்படாத. இப்போ நாங்கள் கவுன்சிலிங்கில் என்ன மெயினாக சொல்கிறோம்னா, ஒன்றும் கவலைப்படாத, சரியாயிடும். இதை சொல்றதுக்கு உலகத்தில் ஆள் இல்லை, அதனால தான் நம்மகிட்ட வர்றாங்க. அதுக்கு நேரம் இல்லையாட்டு. நம்மகிட்ட வரும்போது நம்ம இப்படியே பேசுறோம்ல, பாசிட்டிவாக பேச பேச என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது. நேற்று 5:30 வரைக்கும் நம்ம ஒரு கிராமத்தில் இருந்தோம். எங்கே இருந்தோம்னா கோத்தகிரிக்கு பக்கத்துலேங்க ஜக்கனாரைன்னு ஒரு கிராமம், பழங்குடி மக்கள் வாழுகிற ஒரு கிராமத்தில் நம்ம விஎஸ்பி நடத்திட்டு இருக்கோம். அந்த கிராமத்தில் கவுன்சிலிங் நடக்கும். நான் ஏற்கனவே 3 தடவை போயிருக்கிறேன். நல்ல மக்கள், அவங்க அந்த பழங்குடியினர், படுகர் இன மக்கள் நல்ல முறையில் பயிற்சி பண்ணுறாங்க, கட்டுக்கோப்பாக இருக்காங்க, நல்ல முறையில் பண்ணுறாங்க, நிறைய தெளிவு. ஏற்கனவே அந்த ஊரில் கொடுத்தோம், மறுபடியும் இன்னொரு அதே பக்கத்திலே கொடுக்குறாங்க. அப்போது அங்கே நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம், அவ்வளோதான். அதை பேசுகிற கூட இன்னைக்கு என்ன இல்லை, மனிதர்கள் இல்லைங்கிறத கவலையாக இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியும், திருமூலர் சொல்றார், யாவருக்குமாம் தெய்வத்திற்கு ஒரு பச்சலை கொடுக்கலாம் இல்லைங்களா. ஒரு தலை விரிச்சம்னு ஒன்று இருக்கா இல்லைங்களா, அதை என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போனால் என்ன பண்ணலாம்? அந்த வன்னி இலை நிறைய இருக்கும், அதை பறித்து என்ன பண்ணலாம்? இறைவனுக்கு போடலாம். எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? மாட்டுக்கு என்ன பண்ண? அகத்திக்கீரை கொடுக்குறாரு. அதுக்கு அகத்திக்கீரை வாங்குறதுக்கு நான் எங்கே போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியாக முடிக்கிறாரு, வாயுரை தானேங்கிறார். நீ எதுவுமே முடியல, சாமிக்கு போய் என்னால் எதுவும் பண்ண முடியல, மாட்டுக்கு தானம் பண்ணி அந்த புண்ணியத்தை தேடுறதுக்கு எனக்கு முடியல, ஒன்றும் வேண்டாம், என்ன பண்ணால் போதும். வர்றவங்க கிட்ட என்ன பேசு? வாயுரை தானேன்னா நல்ல வார்த்தையை என்ன பண்ண பேசு. அதுக்கு தான் மகரிஷி நமக்கு 2 வார்த்தை கொடுக்கும். உலகத்துக்கு ஒரு வார்த்தை, தனி மனிதனுக்கு ஒரு வார்த்தை. உலகத்துக்கு வாழ்க வையகம், நமக்கு வாழ்க வளம்.
நீங்க அட்வைஸே பண்ண வேண்டிய வாழ்க வளமுடன்னு சொன்னாவே அது நிச்சயமா என்ன ஆகும்? 2 பெனிஃபிட் இருக்குதுங்க. நாம வாழ்க வளமுடன் சொல்றதுல என்ன பெனிஃபிட்டுங்க? ஆமா, அதைத்தான் விஞ்ஞான ரீதியா மாதிரி சொல்றாங்க. வாழ்க வளமுடனுக்கும் போது இங்கிருந்து கருத்து எங்க போகுது? அங்க போகுது. அவர் வாழ்க வளமுடன் சொல்லும் போது என்ன ஆகும்? நமக்கு வந்து அதனால சுயநலமா இதுல கலந்துருக்கு. 2 பெனிஃபிட். நம்ம இருந்து போகும்போது நல்ல வார்த்தையா போகுது, அதனால நமக்கும் உடல் மனம் நல்ல மாற்றம் வரும். அங்கிருந்து வரும்போது உடல் மனம். இந்த ஸ்டிக்கர்லாம் வீட்டில் ஒட்டி வச்சிருந்தா ரோட்ல போறவங்க வாழ்க வளமுடன் படிப்பாங்களா இல்லையா? ஸ்டிக்கரை பார்த்துட்டு அதனால நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு லாபம் தான். அப்படி அந்த நம்ம 4 எதை சொன்னீங்க? இன்னொரு தானே 5ஆவதா ஒன்று இருக்கு. என்னால் உடலால் பண்ண முடியல, பொருளால் பண்ண முடியல, மனசால கூட என்னால் பண்ண முடியல இல்லைங்களா? இப்படியே வருகிற பொழுது 5ஆவதா என்னன்னா, உங்ககிட்ட இருக்க அறிவை இன்னொருத்தர் கொடுக்கலாம். அது ஒரு ஈகை. அறிவை கொடுப்பது ஒரு ஈகைங்களா இல்லையா? இப்போ நான் ஒரு படித்து ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம இப்போ கவுன்சிலிங் கொடுக்குறோம். அது ஈகை தான். எவ்வளோ பேர்த்து பார்க்குறோம்ல. நான் மருந்து மாத்திரையெல்லாம் தர மாட்டேன்னு, பயிற்சி தான். உடற்பயிற்சி, காயகல்பம் இதாகும். இதுக்கு மேலே சரியாகலைன்னா நிச்சயமாக ஆகும். எல்லாரும் கேட்பாங்க சரியாயிருமா? சரியாயிரும். ஆனால் என்ன பண்ணணும்னு ரெகுலராக செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக என்ன ஆகுதுங்க? அந்த பலனை நாம் பார்க்குறோம். சமயத்தில் சொரியாசிஸ் அப்படிங்கிற அந்த நோய் உங்களுக்கு தெரியும். அதில் பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து இன்னைக்கு அந்த நோயிலிருந்து என்ன ஆயிருக்காங்க? 7 மாதத்தில் விடுபட்டுருக்காங்க. நம்ம ஊரில் மேட்டூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில். இது மாதிரி அற்புதங்கள் நிறைய சொல்ல அந்த கேமரா வேறு முன்னால் இருக்கு. எனது உலகம் முழுவதும் போகிறதுனால நிறைய இருக்கு. அப்போ எல்லாரும் செஞ்சு அது பலன் கிடைக்குமா இல்லைங்களா? கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு யோசனை வருது, நாமெல்லாம் செய்யறோமே, ஏன் இவங்கெல்லாம் செய்ய மாட்டேங்க? அது வள்ளுவரே சொல்றார், நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். தவமெல்லாம் செய்யறவங்க கொஞ்சம் பேர் ஆகும், தவம் செய்யாதவர்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. ஆனா ஒரு இடத்துல என்ன ஆகுங்க? திரும்பி வரும். என்னைக்கு உலகம் வந்து இப்படியே போயிடாது இல்லைங்களா? ஞானிகள்லாம் சொல்றாங்க, சுவரில் அடித்த பந்து போல போற வேகமா அடிச்சு ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? திரும்பி வரும். பல நாடுகள் வந்துகிட்டு இருக்குதுங்க. நாமெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா உலகத்தில் பல நாடுகள், நான் சொல்றது அது கவர்ச்சிங்கிற அந்த செவர், கவர்ச்சிங்கிற செவரை நோக்கி போறவங்களாம் சில நாடுகள் மக்கள் போறாங்க. ஒரு சிலர் என்ன ஆகுறாங்க? போய் அந்த சோரை பார்த்துட்டு ஐயோ இது வேண்டான்னு என்ன ஆகுறாங்க? திரும்பி வர்றாங்க. நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்திய பெண்களை வெளிநாட்டு பசங்கள்லாம் என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் பண்ணுறாங்க? இந்த கலாச்சாரத்தின் மேல் நம்பிக்கை இல்லைங்களா? இந்த கலாச்சாரம் நல்லா இருக்கு, இதுல நாம போய் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன ஆகுறாங்க? வர்றாங்க. பாலியருக்கு நிறைய வர்றாங்களா இல்லைங்க? ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை எங்க இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்? கத்துக்கலாம். ரைட், சரி. அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகின்னு சொன்ன மகரிஷி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நமது செயல்களை சாதனையாக்குவது. அவ்வளவுதான். செயல்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் பண்ண பண்ணத்தான் என்ன ஆகும்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயிற்சி எல்லாம் கற்றுக்குவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அப்போ அதில் என்ன கிடையாது? எந்த புண்ணியமும் இல்லை. அதனால தான் நம்முடைய செயல்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போனாங்கன்னா 1 வருஷத்தில் எத்தனை கம்பெனிக்கு போகிறாங்க? 7-8 கம்பெனிக்கு போயிடுறாங்க. அப்படி போகலாமா? அப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை? தன்னம்பிக்கை, மன உறுதி இல்லை இல்லைங்களா? அல்லது அடுத்தவர்களோட நம்மளால் என்ன பண்ண முடியல? அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. வேலை செய்கிற இடத்துல, குடும்பம் வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணிக்க முடியுங்க? கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் மகரிஷி சொல்றாருல, எது சோதனை கூடங்க? குடும்பம் ஒரு சோதனை கூடமா இல்லை? அங்கே எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா? முடியாது. குழந்தைகள் தொந்தரவு பண்ணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் அங்கேயும் என்ன பண்ணிக்கணும்? சகிச்சு பழகும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் சரியா இல்லாதனால தான் வெளியே வந்து அவங்களால என்ன பண்ண முடியலைங்க? வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியல. நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நிறைய ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்களா இல்லையா? தவறான பழக்கங்கள் எல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுது? செய்யுது. அப்போ அவர்களுக்கான அந்த ஒழுக்க பயிற்சி நம்மக்கிட்ட என்ன இதுவரை கொடுக்கப்படல. அறிவு வளர்ச்சிக்கானதெல்லாம் ஸ்கூலில் கொடுத்துட்டோம், ஆனால் எதுக்கு இன்னும் கொடுக்கலீங்க?
ஒழுக்கத்துக்கு கொடுக்கல, நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அது வந்து சேர்ந்துடும். ரைட். அடுத்து நமக்கு மற்றவர்களுக்கு என்ன பண்ணணுங்க? நல்லது செய்வது. அதான் 2 ஒழுக்க பண்பு. அதுவும் என்னதான் அப்படி செய்வதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கேரக்டர் மாறும். உங்கள் குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் பேர குழந்தையோ இல்லை உங்கள் குழந்தைகளோ அடுத்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காது, தெரியுமா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காது. ஆனால் ஒரு நாள் அதனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு முதியோர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே நீங்கள் எடுத்து ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு. அடுத்த 5வது நிமிடம் உங்கள் குழந்தை என்ன பண்ணும்? பிஸ்கட் பாக்கெட்டை கொடுக்கும். அது ஒரு பழக்கமாகவே அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும்? மாறிடும். அவர் குழந்தையை நல்ல குழந்தையாக மாற்றுவது யார் கையில் இருக்கு? அதுக்கு தான் பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் குழந்தைய. நம்ம பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி இல்லாமல் எல்லா நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போனாக்கா குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? நான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், அந்த பேரண்ட்ஸ்கிட்ட, நீங்கள் எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க. அது கொஞ்சம் இன்டீசெண்டாக தான் பண்ணாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் அதுக்கு என்ன வந்துடும்? பக்குவம் வந்துடும். சொல்ல சொல்ல என்ன ஆயிருங்க, அதுக்கு ஒரு பக்குவம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதனால தொடர்ந்து ஒரு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கேரக்டர் என்ன ஆகும்? கேரக்டர் மாறது தான் நான் அந்த எபிஜெனெட்டிக்ஸ்ன்னு நான் சொன்னேன், அது நடக்குது. இன்னும் சொல்லுவாங்க மகிழ்ச்சி, கஷ்டப்பட்டு செய்தால் என்னங்க? கர்மம். இஷ்டப்பட்டு செய்தால் கர்மயோகம். அவ்வளோதான். கஷ்டப்பட்டு செஞ்சா, ஆமாம், நிறைய சொல்றாங்க. வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்லுவாங்க, இது என்ன கஷ்டம்பாங்க, என்ன கஷ்டம்பாங்க, சமையல் கஷ்டம்பாங்க இல்லைங்களா? ஆனால் அதே இஷ்டப்பட்டு செஞ்சா, இந்த சமையல் என்னுடைய உடல் நலத்துக்கும் என் குழந்தையினுடைய நலனுக்கும் கணவருடைய நலனுக்கும் மிகச்சிறந்ததுன்னு நினைச்சா அந்த வேலை என்ன எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். இந்த வசூல் ராஜா MBBSல ஒரு காட்சி வரும். அந்த இப்படி அந்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ளோரை. ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃப்ளோரை வந்து ஒருத்தர் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டபடி திட்டுவார். உங்களுக்கு இது வேலையே இல்லை, நான் வலிக்கும் போது தான் நடப்பாங்க அப்படின்னு. அதை இஷ்டப்படுற மாதிரி அந்த நடிகர் பண்ணுவார். நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தொழில் தெரியுமா, அது எவ்வளோ புண்ணியம் தெரியுமான்னு அந்த வார்த்தை சொன்னோடனே நான் புண்ணியம் பண்ணுறேன்னா பார். அந்த காட்சி எனக்கு வந்து கர்மயோகத்தை தான் ஞாபகப்படும். அதுக்கப்புறம் நடந்து போவாங்க. அப்போ சொல்லுவார் பாருங்க வார்த்தை, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, எனக்கு இதுதான் வேலை, நீங்கள் போங்க பார். அதுதான் நமக்கு வேணும். நம்ம செய்கிற வேலையை என்ன பண்ணணுங்க? விரும்பிச்சு. இப்போ குழந்தைகிட்ட வந்து கஷ்டப்பட்டு செய்யுது ஒன்று, என்ன பண்ணுதுன்னா படிக்கிறது. அதே குழந்தை இஷ்டப்பட்டதுன்னா பயங்கரமாக படிக்குது. அதனால குழந்தையினுடைய வளர்ச்சி 1வது 2வது வச்செல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. 1வது 2வதுலாம் நமக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ புக்கு எப்படி இருக்குது? 5வது புக் எடுத்து பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அப்போ கஷ்டமாக தான் இருக்குது. அறிவு மேம்பட குழந்தைகளும் மேம்பட்டுரும். அவங்க விருப்பத்துக்கு விட்டோம்னா கர்ம யோகமாக மாறும், இல்லைன்னா என்ன ஆயிருங்க? கர்மமாக மாறிடும். கர்மமே கண்ணாயினால் இது என்ன கஷ்டம் அப்படின்னு அதை சொல்றாரு மகிழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை விளைவு கர்மம். நம்ம எதை பார்த்தாலும் எதிர்மறையாக நினைச்சோம்னா அது என்னதுங்க? கர்மம். நேர்மறையான விளைவு என்னதுங்க? கர்மயோகம். எதை பார்த்தாலும் ஒரு செயலை செய்யும் போது, நம்ம ஊரில் ஒரு வேலையை கொடுத்தோன்னே சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? என்ன சொல்லுவாங்க? என்னால் முடியாது போல ஒரு ட்ரெண்டே ஆயிடுச்சு. எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும்னு சொன்னால் நம்ம மேலே எல்லா வேலையும் போட்டுருவாங்கன்ட்டு வரும்போதே என்ன கேட்குறான்னா, என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு இதில் கேட்குறோம் இல்லைங்க, அந்த ரெஸ்யூமில் அதில் நோன்னு போட்டுடுறாங்க. கம்ப்யூட்டர் தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. என்ன காரணம்னா பொறுப்பு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைய சமூகம். எடுத்துக்க மாட்டேன். நான் எனக்கு வந்து இந்த வேலைக்கு படிச்சிருக்கிறேன், இந்த கொடுத்தா கொடு, ஆஃபீஸில் இது மட்டும்தான் செய்வேன், ஆனால் எதை செய்ய மாட்டேன், மற்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது, அவங்களுக்கு எல்லோரும் லேப்டாப் வச்சுருக்காங்க, ஆனால் ஆஃபீஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் தெரியாதுங்கிறாங்க. ஆனால் வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அது தவறு இல்லையா? எப்போ கர்மயோகமாக அது வரும் அப்படின்னா, நாம் இந்த ஆஃபீஸில் எல்லா வேலையும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கும்போது தான் நமக்கு பெருமையும் வரும் இல்லைங்களா? இன்னைக்கு வளர்ந்தவங்கெல்லாம், வாழ்க்கையில் உயர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வேலையை என்ன பண்ணிக்கிட்டவங்க, அவங்களே திணிச்சுக்கிட்டவங்க. நான் செய்கிறேன். குடும்பத்துலேயும் சண்டை வரும். எல்லாம் 6 மணிக்கு போகிறாங்க, நீ 8 மணிக்கு வர்றேம்மா, அதெல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக என்ன கிடைக்கும்? ஏன்னா அவங்க விரும்பி செய்கிறாங்க. அதனால் எதை பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ இதில் பாதி இருக்குதுன்னா என்ன சொல்லலாம்? இதில் பாதி தண்ணி இருக்குது, இது என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லலாங்க? பாதி தண்ணி இருக்குதுன்னு சொல்லலாமா,
பாதி தண்ணீராலும் பாதி காற்றாலும் நிரம்பி இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி அப்படி இல்லாம மைண்டு வந்து நான் சொல்றது ஒரு விளக்கத்துக்கு தான். எதை பார்த்தாலும் முழுமையா பார்க்கணும். கெஸ்ட் ஆர்டர்னு சொல்றது. இப்போ சைக்கிள்னு சொல்றோமா, அதுல 2 சக்கரம் இருக்கு, பிரேக் இருக்கு, ஹேண்டில் பார் இருக்குன்னு சொல்றோமா? அதை சொல்றோம். அப்ப வாழ்க்கையில எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? முழுசா பார்த்தோம்னா வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. நாம என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஒரு இங்க் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி பார்க்கணும்? 99% இந்த சட்டை அதை பார்க்கணும். ஆனா என்ன ஆயிடக்கூடாது, அந்த கரை ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு நினைச்சோம்னா இது சாதாரணம் தான். ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது என்ன ஆகும்? ஒரு ஓவியர் என்ன பண்ணாருன்னா, பிரபலமான ஒரு ஓவியர் ஒரு ஓவியம் வரைஞ்சு நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டார். எல்லாம் வந்து ஓவியத்தை பார்க்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் வெள்ளை கலரில் ஒரு பேப்பரில் ஒட்டிட்டார். வர்றவங்கெல்லாம் இது கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டு போகிறாங்க? எல்லாம் எழுதி வச்சு குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் வச்சுட்டு சாயந்தரம் வந்து பார்க்குறாரு, மொத்தமாக என்ன இருக்குது? குறையாவே இருக்குது. உடனே அதை தூக்கிட்டு அழுதுகிட்டே போகிறார். அவங்க அம்மா கொஞ்சம் அறிவுள்ள அம்மா. அவன் ஏண்டா அழுகிறேன்? இந்த மாதிரி ஓவியம், நல்ல ஓவியம் வரைஞ்சா, ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் இப்படி அது குறை இது குறைன்னு சொல்லிட்டாங்களே, நல்லா தானே வரைஞ்சிருக்கேன். கவலைப்படாத கண்ணு, நீ வந்து அதுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் எழுது. இந்த வெள்ளை பேப்பர் ஒட்டுற இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுனா வெள்ளை பேப்பரை ஒட்டிடு, மேலே நான் சொல்கிறது எழுதணும். என்ன சொல்லுச்சுன்னா அந்த அம்மா, இதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் சொல்லுங்கள்னு எழுது. புரியுதுங்களா? மேலே திருத்தம் இருந்தால் சொல்லுங்கள் கொண்டு போய் வச்சாங்க. சாயந்தரம் வந்து பார்த்தா அப்படியே இருந்தது. ஒருத்தர் கூட என்ன பண்ணல. நல்லா யோசிச்சிங்கன்னா, இன்றைய உலகில் குறை சொல்லுபவர்கள் அதிகம், திருத்தம் செய்பவர்கள் கம்மி. அது அப்படியே நான் முந்தா நாள் பேசுனேன். நம்முடைய குறைகளை மகரிஷி சொல்லவில்லை, நம்மிடம் என்ன சொல்றாருங்க? திருத்தம் தான் சொல்றாரு. இந்த உலகம் குறையை சொல்லும், ஆனால் மகரிஷி திருத்தம் சொல்றாரு. நீ இதெல்லாம் திருந்திக்கலாம். அப்படிதான் அந்த பயிற்சியை, நம்முடைய திருத்தம் தான். அதனால குறை சொல்வதை நாம் என்ன அதுக்கும் கொடுத்துருக்காரு, அலட்சியப்படுத்த வேண்டியவை. குறை சொன்னா என்ன பண்ணலாங்க? அலட்சியப்படுத்த. ஆனால் நாம் போகிற பாதை சரியா இருக்கும்போது குறை வந்ததுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நாம போற பாதை மோசமா இருந்தா குறை சொன்னாங்கன்னா என்ன பண்ணணுங்க? அனலைஸ் பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும். ஏன் சொல்றாங்க? இப்போ நிறைய குழந்தைகளுக்கு அதுதான் பிரச்சனை. மோசமான பாதையில் நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? கோபம் வரும். பொதுவாக எல்லா மனிதர்களுக்கே வருது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா, இப்படி தவறாக போகிறோமே, கொஞ்சம் யோசிச்சோம்னா என்ன ஆகிரும்? சரியாயிடும் இல்லைங்களா? நிறைய இந்த குடி இன்னதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்படி போதனை பண்ணுறதை விட அந்த குடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. ஏஏன்னு பேர், ஆல்கஹாலிக் அனாமிக்னு பேர். அந்த குடியிலிருந்து மீண்டவர்கள் அவங்க வந்து பேசுவாங்க. அவங்க பேசுறது பார்க்கும்போது என்ன ஆகும்? நானே பார்க்குறேன், நிறைய மனமாற்றம் வருது. நாம அட்வைஸ் பண்ணுறதை விட அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அட்வைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? அவங்களுக்கு மனசால உரைக்குது. நான் அதனால தான் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண சொல்கிறேன். ஒவ்வொரு ஈரோட்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நடக்குது. ஈவினிங் ஒரு 2 வாரத்துக்கு போ, குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போ. அப்போ தான் அவங்க பேசும்போது பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, நான் போய் பார்த்தேன். இப்படி பார்க்குறாங்க, அந்த குற்ற உணர்வில் ஒய்ஃபை பார்க்குறாங்க, குழந்தைகளை பார்க்குறாங்க. ஏன்னா அவர் பேசுகிறவர் அப்படி பேசலை, அனுபவிச்சிருக்கார், நேரடி கிளாஸ். அப்போது அதுதான் முக்கியம். நேர்மறையாக வாழ்வதும் கர்மயோகம் அப்படிங்கிறார். அந்த உங்களுக்கு எது தெரியும், கர்மங்கள் தெரியும், அதனால் அதுக்குள்ளே அவ்வளோ டீப்பாக போகும். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி இல்லைங்களா? சஞ்சிதம்னா என்னங்க? ஆமாம், அதுக்கு நாம் பொறுப்பா? நாம் பொறுப்பு இல்லை. அது முன்வினை. அது யார் கொடுத்தது? முன்னோர்கள் கொடுத்தது. அது யாருக்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. சரி, பிராரப்தம்னா 3 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், 3 வயதிலிருந்து செஞ்சது இன்னைக்கு வரைக்கும். ஏன் 3 வயதுன்னு சொன்னாங்கன்னா, அப்பதான் மனதில் போய் பதியும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வயசுக்கு முன்னால ஏதாவது நடந்தது தெரியுதுங்களா? நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் 3 வயசுக்கு லேசா தெரியும் இல்லையில. அடுத்து ஆகாமிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன பண்றதுங்க? இது கொடுக்கறது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவம் இருக்கு, மகரிஷி கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? நம்முடைய ஒவ்வொரு தவமும் இப்போ சஞ்சீதத்தை எல்லாம் போக்கக்கூடியது எதுங்க? நம்முடைய
உயர்ந்த தவம். துரியாதீதமெல்லாம் இருக்குல்ல, துரியாதீதம் வந்து சஞ்சித கர்மத்தையே என்ன பண்ணும், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜீனையே மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா மனம் ஒடுங்கி போயிடும். மனம் வந்து ஒடுங்கி போறதுனால நிச்சயமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாற்றம் வரும். முதல்ல கேரக்டர்ல வரும், அப்புறம் ஒவ்வொன்றா மாறும். ரைட். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சரி, கடமை எப்படி செய்ய வேண்டும் மகரிஷி அதுக்கு பட்டியலிடுறாங்க. கடமை எப்படி செய்யணுங்க? எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயநலம் இல்லாமல் என்ன பண்ணணும், செய்யணும் இல்லைங்களா? சுயநலம் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டே மகரிஷி வந்து இதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நாம் அப்படியே பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா சுயநலம் இல்லை, அதுதான் சொல்றாரு. முதல்ல நிஷ்காமிய கர்மம்னு எழுதியிருக்காரு ஒரு சாப்டர். சுயநலம் இல்லாமல் செஞ்சா அதுக்கு என்ன பேருங்க? நிஷ்காமிய கர்மம். இன்னொரு கர்மம் இருக்கு. நம்ம ஒரு செயலை செய்யும் போதே என்ன நினைச்சுக்கிட்டே செய்யறோம், அதுல இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும். அது இருக்கக்கூடாது. அது இருந்தால் அது கர்மமே அல்ல அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது சொல்றாங்க பற்றின்மை, வைராக்கியா. எதுலையும் என்ன பண்ணக்கூடாது. ஆனா அதுல கொஞ்சம் மகரிஷி டிஃபர் ஆகிறார். பற்று இல்லாம வாழ முடியுங்களா? வாழவே முடியாது. ஏன்னா நம்ம வீட்டுல குழந்தை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால அவர் என்ன சொல்ற, உறவிலே ஆமா அதுல டிட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட்டும் இருக்கணும், அதுலயும் என்ன இருக்கணும், டிட்டாச்மெண்ட். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். எது சொல்லுவார்னா பெண்களை வச்சு ஒரு உதாரணம் சொல்லுவார். நம்ம வீட்டில் அடுப்புல இருந்து ஒரு பொருளை இறக்குறதுக்கு என்ன என்ன வச்சிருப்போங்க, கரித்துணியும். அது கைப்பிடி துணி, அது நம்ம வழக்கத்தில் அது கரித்துணி. அப்போ உங்க கையை சுடாம காப்பாத்துறது எது? அந்த துணி தான். என் கையை சுடாமல் காப்பாற்றிய இந்த கரித்துணியை, இதுதான் எனக்கு கை சுடாம பாதுகாத்ததுன்னு சொல்லி அதை நம்ம நம்மளோட வச்சுக்குவோமா, சமையல் ரூம்லேயே போட்டுருவோம். சமையல் வேலை முடிஞ்சது போட்டு அப்படிதான் இருக்கணும். நமக்கு இது தேவைப்படுது. இன்னொரு உதாரணம் சொல்லுவார். தலையணை இருக்கு, நம்ம தூங்குறதுக்கு நிம்மதியா உதவுறது எதுங்க? தலையணை. இதுதான் என்னுடைய தூக்கத்திற்கு உதவிதுன்னு சொல்லி தலையணை தலையில கட்டுறது இல்லையே. அந்த நைட்டு போனதான் என்ன பண்றோம். இதுதான் மகரிஷி வந்து எல்லாத்தையும் ஒதுக்க வேண்டாங்கிறார். எப்போது தேவையோ அப்போது என்ன பண்ணிக்க, அதுக்காக மோசமா பயன்படுத்திக்கிறது இல்லை. தேவைப்படும் நேரத்தில் அதை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அது அந்த இடத்துல தான் இருக்கணும். இதான் வைராக்கியான்னு சொல்றோம். மூணாவது சொல்றாங்க ஒழுக்கம், தபஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒழுக்கத்தோடு இருக்கிறது. நாலாவது கர்மயோகம்னு சொல்றாங்க தியானம், மன நிறைவு, மைண்ட்ஃபுல்னஸ். மன நிறைவு. மன நிறையுதுங்களா? எங்கேயுமே நிறைய மாட்டேங்குது. சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் என்னான மாதிரி இருக்கு. அது கூட நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, கை கழுவுறதுக்கு வர்றீங்க ஒரு மண்டபத்தில், திடீர்னு ஒரு ஸ்வீட்டு வந்து இலையில தெரியுது. உங்களுக்கு லட்டு மட்டும்தான் இருந்தது, அவருக்கு ஜிலேபி வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகும்? சாப்பிட்டு ஏப்பமெல்லாம் வந்த மனநிறைவு வந்தது கூட அந்த ஜிலேபி பார்த்தோன்னே என்ன ஆகுது, இது ஏன் நமக்கு வரல? அப்ப என்ன ஆகும்? கையை கழுவும் போது அந்த ஜிலேபி முன்னால் நிற்கும். அடுத்த கல்யாணத்துக்கு போற வரைக்கும் இருக்கும், இருக்குமா இருக்குல்ல? ஏன்னா அந்த மனம் வந்து ரொம்ப மன நிறைவடையாது. ஒருத்தர் தியானம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. குரு கிட்ட போய் கேட்டா கண்ணை நீக்கி தியானம் பண்ணட்டுமா, பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு நல்ல குரு வந்து நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இப்படி இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணணும், பட்டு திருங்கணும். கண்ணை நீக்கி இப்படி உட்கார்ந்தாங்க ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில். ஒரு புள்ள கிராஸ் ஆச்சு, தவம் போச்சு. அடுத்த நாள் குரு கிட்ட போய் கேட்டா கண்ணை மூடிக்கிட்டுமா, மூடிக்கிட்டு கண்ணை மூடிட்டு தவம் பண்ணான். அது 10 மணிக்கு ஏதாவது வேலைக்கு போகிற புள்ள, 10 மணி ஆனால் அது போகும். இவனுக்கு அப்போ தான் தவம் பண்ணுவான். அந்த புள்ள கிராஸ் ஆகுது, கொலுசு சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு போகணும். அப்போ காதில் கேட்டுருச்சு. தவம் என்னாச்சு? குருக்கிட்ட ஓடுனா, இந்த மாதிரி அது கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டானுங்க, பஞ்சை வச்சுக்கிட்டு காதில் பஞ்சை வச்சாச்சு. இப்போ கண்ணை மூடியாச்சு, பஞ்சு வச்சாச்சு. அதே 10 மணி அந்த புள்ள கிராஸ் ஆகுதா, மல்லிகைப்பூ வாசடி. குருக்கிட்ட போனேன். நான் நீ காதில் பஞ்சு வைக்க சொன்னீங்க, நான் மூக்கில் வச்சுக்கிட்டுமா. நீ வைக்க முடியாது, நாங்கள் தான் வைக்கணும். அது இப்போ இல்லை, ஒன்று போயிருச்சுன்னா என்ன பண்ணலாம், வைக்கலாம். சரி, இருந்தாலும் மூக்க தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த வாசம் இப்போ 3 புலன் என்ன ஆயிடுச்சுங்க, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. 4வது நாள் அந்த புள்ள ஷால் போட்டுருங்க, சுடிதார். அது காற்றுல அந்த ஷால் 10 மணிக்கு இவர் மேலே என்ன பண்ணுது, தோலில் படுது. ஓ, இந்த புள்ள தான் நினச்சிக்கிட்டார். இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டார். எல்லாம் ஒரே ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டார். எதுக்கு வம்புன்னு
தலகாணி வர மாதிரி ஒன்று வாங்கி உடம்பு ஃபுல்லாக போட்டு தவம் பண்ணுறாரு. 10 மணி ஆச்சு. ஒரு கோயிலில் பெல் அடிக்கும், அது ஒரு கணக்குக்கு பெல் அடிச்சது. இப்போ மல்லிகைப்பூ வாசல்ல, கொலுசு சத்தம் இல்லை, பொண்ணு கண்ணால் பார்க்கல, ஷால் வந்து படல. மனசு மட்டும் என்ன சொல்லுச்சுன்னா, ஏன் அந்த புள்ள இன்னும் வரலன்னு. இன்னும் வந்திருக்கணுமே, ஏன் வரல? அப்போ நீங்கள் எதை அடக்குனாலும் எதை அடக்க முடியாது. புலன்களை அடக்குவதும் என்னதான் கர்மயோகம். அதைத்தான் நம்ம இங்கே சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், மன நிறைவு வரணும். மன நிறைவே என்ன ஆகிறது இல்லை, இப்போ எதுலேயுமே வருது. நீங்கள் ஒரு துணி எடுத்துகிட்டு வெளியே வர்றீங்க, அந்த இங்கே 40% போட்டு அங்கே என்னென்னு போட்டிருக்கு, 50ன்னு போட்டிருக்கு. என்ன ஆகுது, ஐயோ தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், போயிட்டோமே. அதனால தானே ஃபோனில் எங்கே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய இயலாமையிட்ட என்ன பண்ணிக்கிறாங்க, மூலதனம் பண்ணுறாங்க. ஒரு ஆள் 40,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ஒரு ஐடி கம்பெனியில். டீ குடிக்க போனால் 1/2 மணி நேரம் ஆகுமா, 1 மணி நேரம் ஆகும். லைனில் நிற்கணுமில்ல அந்த ஐடி கம்பெனிக்குள்ளேயே கேன்டீனில். சாப்பாட்டுக்கு போனால் 1 மணி நேரம், பிரேக்கே 1 மணி நேரம் தான். ஆனால் சாப்பாட்டுக்கு எவ்வளோ நேரம் நிற்கணும், 1 மணி நேரம் டோக்கன் வாங்கிட்டு நிற்கணும். அந்த ஆள் இந்த வேலை வேண்டான்ட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். யாருக்கு சாப்பாடு வேணும், எங்கே சாப்பாடு இருக்குது, சாப்பாடு எந்த இடத்துல இருக்குது, சாப்பாடு யாருக்கு வேணும். இவருக்கு இடையில என்ன பண்ணுறாரு, இவர் இந்த பொருளை வாங்கி இந்த சாப்பாட்டை ஹோட்டலில் பவானியில் வாங்கி குமராபாளையத்தில் இருக்கிற ஒருத்தர் கொண்டு போகிறார். இப்போ அவர் ஏதாவது தயாரிக்கிறாருங்களா, ஒன்றும் முதலீடு ஏதாவது போட்டாரா, ஒன்றும் இல்லை. நம்மளை ஆளை வச்சுக்கிறார். 8,240 கோடி சம்பாதிச்சிருக்காரு ஜொமோட்டோவனுடைய ஓனர். 23 நாட்டில் சாப்பாட்டை கொடுக்குறாரு. ஆனால் அவர் சாப்பாடு பண்ணுறதில்ல, யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, அதை கைமாற்றி வர்றாரு. அவருக்கு எவ்வளோ கோடி இதுதான் அறிவு. அப்போ இதுதான் வாய்ப்பு. நாம் என்ன பண்ணிக்கலாம், அவர் கர்மயோகமாக அதை செய்கிறார். அதாவது எப்படின்னா, இந்த தொழில் எனக்கு என்ன ஆகுது, நல்லது அப்படின்னு. சரி, அதை ஒன்று சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சரணாகதி. கர்மயோகத்தில் முக்கியம் சரணாகதின்னு ஈஸ்வரத்தன்மைன்னு சொல்கிறது. அப்படியே சரண்டர் ஆகிடுது. சரண்டர் ஆக மகரிஷி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுறாங்க. அந்த சரணாகதி பிரபஞ்சத்தையும் இறைநிலையும் தானே. அதுக்கிட்ட முழுமையாக நம்மளை என்ன பண்ணிக்கணும், ஒப்படைச்சிக்கணும். அதில் இருந்ததுனால தான் நம்ம வந்திருக்கிறோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஏன் அதிர வேண்டும் உங்களுக்கு தெரியுமில்ல. சுத்தவெளி சும்மா இருந்திருக்கலாம், ஏன் அதிரணும்? அது இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அட்டாமிக் குயரிங்னு சொல்லுவாங்க. அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது அதிரும் போது தான் அந்த அழுத்தத்தின் காரணமாக அது என்ன ஆகுது, நொறுங்குது. நொறுங்கித்தான் என்னவா மாச்சு, இறை துகளாக மாறி பெண்களாக மாறி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியில் என்னவா வந்து உட்காந்துருக்குது, மனிதனாக வந்து உட்காந்து. அப்போ அதுதான் மனிதனாக வந்திருக்கு. அப்போ அதை நினைச்சோம்னாவே நம்முடைய நாம் செய்கிற சேவை, அடுத்தவர்களுக்கு செய்கிற சேவை என்ன சேவைங்க, நாமே நமக்கு செய்கிற சேவை. அணுக்களின் அடிப்படையில் நாமெல்லாம் ஒண்ணுங்களா வேறையா? இதைத்தான் நம்ம பாரதி சொன்னான், காக்கை குருவி எங்கள் ஜாதி. எப்படி ஜாதின்னு சொன்னான், அதுவும் அணுக்களின் கூட்டு, நானும் அணுக்களின் கூட்டம். அதோடு நிறுத்தியிருந்த பொருள் அடுத்த லைன் சொல்றேன், நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்களோடு சேர்ந்தது தான் கடல் மலை, ஏன்னா அது அணுக்களின் கூட்டு. அப்ப எல்லாமே அணுக்களின் கூட்டா இருக்கும்போது நான் ஒரு செயலை செஞ்சேன்னா அது யாருக்கு செய்யற செயல், எனக்கு நானே செய்யற செயல். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செயல் என்ன பண்ணுவோம், செயல் நல்லா பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தியாகம். கர்மயோகத்தில் மிக முக்கியமானது எதுனா தியாகம். அதுக்கு மகிழ்ச்சி ஒரு செக் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தியாகம் பண்ணலாம், ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு பண்ணக்கூடாது. பார்த்துருக்கீங்க, தியாகத்தை என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, உணர்ச்சி வயப்பட்டோம்னா மறுபடியும் ஒரு நாள் யோசிப்போம். தியாகத்தை உணர்ந்து செய்யணும். உணர்ச்சி வசப்பட்ட என்ன ஆகும், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்ல, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தியாகம் பண்ணுவார். தியாகம்னா டொனேஷன் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பார். இந்த செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டுலாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் பின்னால் வச்சுருப்பார். ரைட்டுங்களா. யாராவது டொனேஷன் கேட்டால் கையை எங்கே விடுவார்னா கரெக்டாக பின்னால் விட்டு எடுப்பார். அது கிழிஞ்ச 50 ரூபாயா இருக்கும், ஏதாவது அழுக்கானதாக இருக்கும். ஒரு நாள் எங்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணாருன்னா, முன்னால் விட்டுட்டார். முன்னால் விட்டோன்னே 500 ரூபா நோட்டு. நம்மளுக்கு கம்மன் இருந்திருக்கலாம், இவர் 500 ரூபா கொடுக்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் கொடுத்ததுன்னு டப்புன்னு வாங்கி அவர் பேர் எழுதி நன்கொடை 500 போட்டார். அதோட மறந்துடணுமா இல்லையா? இதான் உணர்ச்சி வயப்படுறது. எங்கிட்ட பேசாம யோசிச்சிருந்தாருன்னா சில நோட்டை எடுத்து கொடுத்துருக்கலாம். கடைசியில் அதை 1 மாசமா சொன்னார், நான் அந்த செல்லாத 50 ரூபாய் கொடுக்கலான் இருந்தேன், 500 ரூபா போயிடுச்சு, 450 ரூபா எனக்கு லட்டம். நீ கொடுத்துட்ட, நீ என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி ஃபீல் பண்ணினா மறுபடியும் அடுத்து நீ தியாகம் செய்கிற உணர்வே என்ன ஆகாது உனக்கு.
வராது. அப்படி அந்த தியாகத்தில் கூட உணர்ச்சி வசப்படக்கூடாதுமா. நம்ம நிறைய பார்க்குறோம், சில இடங்கள் எல்லாம் முடிவெடுப்பாங்க, இனிமேல் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், இதை வந்து தொடவே மாட்டேன். சில ஊர்களுக்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு பழக்கத்தை என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு வருவாங்க. அந்த பழக்கம் எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு சிலர் ஜனவரி 1ஆம் தேதி டைரியில் எழுதுவாங்க, நான் டீ காபி குடிப்பதை தவிர்க்கிறேன். அது எப்போ வரைக்கும்னா ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும். அந்த அன்னைக்கு சூழல் அமையாது. இப்போ நமக்கு சூழல் தான் முக்கியம். இப்போ ஆலியாரில் போனால் ஜியோ தவிர எதுவும் எடுக்காது. நம்ம இங்கே ஃபோனை எந்நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. ஆலியாரில் இப்போ ஏர்டெல் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஏர்செல் இருக்குன்னு வச்சுக்கல, ஏர்டெல் வச்சுருக்கீங்கன்னா அங்கே ஏர்டெல் எடுக்காது. ஆனால் ஃபோன் இல்லாமல் தானே 3 நாள் இருக்காங்க. அப்போ நம்ம எதுக்கு எடுக்குது? சூழல் தான். இதான் டிட்டாச்மெண்ட். ஃபோனு வேணும், ஆனால் எந்நேரம் இருக்கக்கூடாது. அது மேலே பற்று இருக்கணும். ஃபோன் இல்லாமல், ஏன்னா ஒரு துணைவனா இல்லைங்களா, நமக்கு ஒரு நண்பன் மாதிரி. திடீர்னு ஒரு 12 மணிக்கு வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, முதல்ல இருந்தால் என்ன பண்ணணும்? 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ரொம்ப சிரமம். வீட்டுக்காரரை வர சொன்னாலும் அது அண்ணன் தம்பி வர சொன்னால் அவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து நிற்பாங்க. ஏன்னா பஸ் எப்போ வரும்னு தெரியாது. இப்போல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னா டக்குன்னு வந்து நிற்கிறான். அப்போது அது ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கு. ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணிருச்சு, மாற்றிடுச்சு. சரி, அதனால அதை சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமா அப்படின்னு பேர். வாழ்க்கையில கர்மயோகத்தில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இன்பம் துன்பம் எப்படி இருக்கும்? வருகள வராதான்? கண்டிப்பா வரும். அதை எப்படி ஏத்துக்கணும்? சமமா ஏத்துக்கணும். நுகத்துக்கு ஆணி போடாம்பாங்க. நுகம்னா தெரியுமில்ல, இந்த மாட்டுக்கு இது போடுவாங்க, அந்த சென்ட்ரல் ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணி தள்ளி போட்டால் என்ன ஆகும்? ஒரு பக்கம் வெயிட் ஆகிடும். மாடு என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது. எங்க அடிச்சிருப்பாங்க? சென்ட்ரல் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் தராசு இல்லைங்களா? தராசு முள் எங்க இருக்கு? சென்ட்ரல். அப்ப வாழ்க்கையில என்ன உண்டு? இன்பம் உண்டு. மேடுன்னு இருந்தா என்ன இருக்குங்க? பள்ளம் இருக்கு. இரவனும் இருந்தா பகலும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில என்ன உண்டு? இன்பமும் உண்டு, துன்பம் உண்டு. அதுல நம்ம வந்து மனசு என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அதான் நிறைய பேர் சொல்றாங்க, அப்படி இருக்க முடியலையே. இருக்க ஆரம்பத்துல முடியாது, ஆனா பை பிராக்டிஸ்ல என்ன ஆயிரும்? பிராக்டிஸில் வந்துடும். அந்த துன்பம் வந்தபோது, துன்பம் வரத்தான் செய்யும். முதல்ல இருந்ததுக்கு இப்போதுக்கு என்ன அப்படின்னா, அந்த துன்பத்தை தாங்குகிற அளவுக்கு மன வலிமை என்ன ஆயிரும்? வந்துடும். நான் அர்த்தம் திரும்ப சொல்லுவேன். முதல்ல டக்குன்னு ஏதோ ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க, இப்போ யோசிப்பாங்க, ஏன் அதை எடுக்கணும், இப்படி பண்ணால் இந்த வேலையை செய்ய முடியாதா? அறிவு மேம்படும். இப்போ நம்ம தெரியுமில்ல, உங்களுக்கு பள்ளிப்பாளையத்தில் ஒரு அம்மா 45 வருஷம் கழிச்சு, நம்ம மனவளக்கலை பேராசிரியர் 45 வருஷம் கழிச்சு 10th பாஸ் பண்ணிடுறோம். 45 வருஷம். நான் அந்த யோகா தினத்தன்னைக்கு அங்கே தான் பேசினேன். வந்து சொல்லிச்சு, ஐயா நான் இப்போ +1 படிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய நோக்கம் என்னமான்னு கேட்டேன். நான் BA படிக்கிறேன் சார். அப்போ +2 படித்தா தான் BA யோகா படிக்க முடியும். அப்போ பாருங்க, அந்த இதுதான் கர்ம யோகம். இஷ்டப்பட்டு படிக்குது. நம்ம பையன் அவ்வளவு லட்சம் கட்டி என்ன பண்ண வைக்கிறோம்? படிக்க வைக்கிறோம். அவன் படிக்க மாட்டேங்கிறான், ஃபெயில் ஆகிறான் பேப்பரில், அல்லது மார்க் கம்மியாக வாங்குறான். ஒரு சின்ன டியூஷன் மட்டும் வச்சுக்கிட்டு 360 மார்க் வாங்கிடும். எந்த புக் எடுத்து படித்தாலும் எனக்கு புரியுதுங்க. எப்படி புரிஞ்சிருக்கும்? அறிவு என்ன இருக்குங்க? மேம்பட்டுருக்கு. எதில் அறிவு மேம்பட்டுருக்கும்? ஏதாவது வல்லார மாத்திரை சாப்பிட்டுருக்குமா அந்தம்மா? இல்லை, தவம் பண்ணுது. அது நிதர்சன உதாரணம் இங்கேயே இருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வெறும் டிப்ளமோ யோகா தான் முடிச்சது, ஆனால் பர்ஃபெக்டாக பயிற்சி பண்ணோம். இப்போ நீட்டு கிளாஸ் எடுக்குது. அப்போ அறிவு மேம்படுறது நாமளே என்ன பண்றோம்? அது காரணம் என்ன? இஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வேலையை செய்யணும். நிறைய நம்ம பார்க்குறோம், ஒரு சில வேலை கடினமாக தெரியுது, ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க? அவங்க விரும்பி செய்யறதுனால இந்த ரோடு போடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் வேலை நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? கஷ்டமாக தான் தெரியுது. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட், அந்த மாதிரி இருக்கு. சரி, அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது, கர்வமின்றி செய்தல்ங்கிறாங்க. என்ன இருக்கக்கூடாதுங்க? நான் தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தன்முனைப்புன்னு சொல்கிறோம்ல, தன்முனைப்பு, ஈகோ, அது மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, அது வரக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மனப்பான்மை சொல்கிறார், அருமையான பாயிண்ட். நான் செய்கிற செயல் அதான் ஏற்கனவே சொன்னேன், இறைவனுக்கு செய்கிறேன்னு நினச்சி செஞ்சோம்னா என்ன ஆகும்? நல்லா எந்த வேலையாக இப்போ இதை மடிக்க சொன்னாங்கன்னா அதை மடிக்கிறோம்னு வச்சுங்களேன். எதனால் மடிக்கணும்? இது நாளைக்கு வந்து இறைவனை, மற்ற இறைவனெல்லாம் வந்து என்ன ஆகணும்? வந்து உட்கார்றதுக்காக செய்கிறவங்க. எந்த வேலையாக இருந்தாலும், சமையல் அப்படித்தான் இல்லைங்களா? ஹோட்டல் சமையலுக்கும் வீட்டு சமையலுக்கு என்ன வித்தியாசம்?
ஹோட்டலில் லாப நோக்கம். ஆனால் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும்போது தான் அந்த உணவில் என்ன வர்றதில்லை, நோய் வராது. அந்த எண்ணம் தான். அதே சண்டை போட்டுக்கிட்டு பண்ணால் அந்த அன்னைக்கு என்ன ஆகும், அடுத்த நாள் வயிற்றுல போகுது, சில பிரச்சனை வரும். பார்த்துருப்பீங்க. சண்டை போட்டுட்டு ஏதாவது பண்ணும்போது நிச்சயமாக உணவுலேயே மாற்றம் காணுது. அதனால தான் யாருக்கு செய்யறேன்னா ஒரு கடமையாக செய்யாமல் நான் இஷ்டப்பட்டு செய்கிறேன், எல்லாம் என்னுடைய குடும்பத்திற்காக செய்கிறேங்கிற அந்த மனப்பான்மை. ரெண்டு சொல்கிறார், கர்மயோகங்கிறது வினை தூய்மையும் மன தூய்மையும் ஏற்படும். வினை தூய்மையும் வரும், மன தூய்மையும் வரும். ரைட். அப்போ கர்ம யோகினா யாருன்னு சொல்ல, எண்ணம் சொல் செயலால் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறவங்களுக்கு பேர் என்னது, கர்மயோகம். ஆனால் இப்போ நிறைய எண்ணம் ஒன்றா இருக்கும், சொல் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அவர் உள்ள நினைப்பார், இந்த ஆள் வந்துட்டானா அருன்னு அறுத்து போடுவானு நினைப்பாங்க. ஆனால் வெளியே என்ன சொல்லுவாங்க, உங்களை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி நான் எதிர்பார்க்கவே அப்படின்னா நினைச்சது ஒன்று சொல். ஒரு சிலர் சொல்லு பயங்கரமாக சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்பாங்க. கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த எண்ணம் சொல் செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்துனே முதல் பயிற்சியை என்ன வச்சார் மகரிஷி அகத்தாய்வில், நம்ம உடலையும் உயிரையும் மனதையும் தயார் பண்ணிட்டு வந்த உடனேயே ஃபவுண்டேஷனில் எடுத்துனே என்ன வைக்கிறார் அகத்தாய்வில், அது பேப்பர் பென்சில் டெஸ்ட்னு பேர். ஒரு பேப்பர் எடுத்து அது நம்மளை பற்றி அனலைஸ் பண்ணுறோம். எண்ணத்தை சரி பண்ணிட்டு என்ன ஆகுங்க, எண்ணத்தில் கவனம் தேவை சொல்லாக மாறுகிறது, சொல்லில் கவனம் தேவை செயலாக மாறுகிறது, செயலில் கவனம் தேவை பழக்கமாக மாறும். இப்போ 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்றோமே எதனால வந்ததுங்க, தினம் சாப்பிட்டோம், என்ன ஆகி போச்சு, 9 மணி ஆனால் பசிக்கிற மாதிரி தோணுது. அப்போ ஒரு செயல் என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து செஞ்சால் பழக்கமாகி, பழக்கத்தில் கவனம் தேவை பதிவாக மாறிடும். ஒரு பழக்கம் என்ன ஆகி போயிடும், பதிவாயிடும். அதுதான் அந்த பிரார்த்த கர்மங்கிறது, ஆகாமிய கர்மம். பழக்கத்தில் கவனம் தேவை, அதுதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். விழிப்பில் கவனம் தேவை, அதுதான் வாழ்க்கையாக. அப்போ நல்ல வாழ்க்கை அமையணும்னா முதல்ல எது வரணுங்க, எண்ணம் சொல் செயல். அதில் குறிப்பாக எது நல்லா இருக்கணும், எண்ணம் நல்லா. மகிழ்ச்சியுடைய எண்ணம் இப்போ நமக்கு சாப்பாடு வருது அப்படின்னா இதுக்கு எத்தனை பேருக்குடைய உழைப்பு இருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்குடைய உழைப்பு இருக்கு. அப்போ அதுக்கு திருப்பி செய்யறது அந்த கடமைன்னு நம்ம சொல்றோம். அப்போ உலக ஒற்றுமைக்கு என்ன அப்படின்னா அந்த உணவை வச்சே சொல்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி உணர்வோடு நம்ம முதல்ல பேரண்ட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா, அவங்க இல்லைன்னா நம்மளே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு நன்றி சொல்லணும், உறவுகளுக்கு, சமூகத்துக்கு சொல்லணும். இந்த 5 கடமை இருக்குதுங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடுது. முதல்ல நமக்கு நாமே என்ன பண்ணணும், கண்டிப்பாக சொல்லாம நான் உலக போய் செஞ்சுக்கிறேன். முதல்ல யாரும் நேசிக்கணும், நம்மளை நேசிக்கணும். ஆனால் நேசிக்க முடியுதான்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் அது நினைக்கவே வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் பிறந்ததே ஒரு அதிசயமா தெரியும். அம்மா அப்பா எப்போ பல முறை இணைந்த போது நான் உருவாங்க. எப்போ ஒரு நாள் என்னானோ அதுக்கு முன்னாடி யாருக்குள்ள ஊரிய கருமுட்டைக்குள்ள நம்மளை நமக்காகவே இந்த கருமுட்டையில் அப்படி இருக்குது. அம்மாவுடைய கருமுட்டை 28 நாளைக்கு ஒழுங்கா 2 பேர் இருந்திருக்கு வருமா அப்படின்னு வந்த போது என்ன பண்ணிடுச்சு, நம்மளை உள்ள அனுப்பியிருக்கு. யாரும் அனுப்புனது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நாம் இங்கே வந்தோம். அப்போ இந்த கடமையை எல்லாம் செஞ்சு மறுபடியும் எங்கே போகணுங்க, இது நம்ம வீடுங்களா என்ன வீடு, பவானி வீடு. ஆமாங்க என்னோட வீடு பேரில் தான் இருக்கு நீங்கள் சொல்லலாம். அதுக்குள்ள 200 வருஷம் கழிச்சு என்ன ஆகலாம், இன்னொருத்தருக்கு போகலாம். சொந்த வீடு இருக்கு, வீடு பேருன்னு வச்சா, வீடு பேருன்னு வச்சாங்க. எது வீடு பேரு, வந்தது அங்க இருந்துதான். ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது ஒரு வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்கு அவங்க பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறமா இருந்தா கூட வீட்டு முடியாது. பார்த்துருக்கீங்க, வீட்டு ஞாபகம் தான் வந்துடும். இப்போ நமக்கு கொஞ்சம் வீட்டு ஞாபகம் என்ன பண்ணிடுது, வர மாட்டேங்குது. நான் பவானியிலே என்ன இருப்பேன், நிரந்தரமாக இருப்பேன் நினைக்கிறேன்.
முடியவே முடியாது. 120 நிமிஷம் அதுக்கு மேலே நிச்சயம் அதையே நினைக்கக்கூடாது. அது ஒரு இதுதான் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபியர் ஆஃப் டெத், இறங்கி பற்றி என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன்னா அது நிகழ்ந்தே தீரும். அதுக்கு நாம் என்ன ஆயிடணும், பக்குவமாக. அதுக்கு தான் அந்த தவறுலாம். அது பயப்பட வேண்டியது, இறப்பை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு இந்த புக்கெல்லாம் படித்து கண்டதையெல்லாம் போய் என்ன பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் பாதிக்கிற குழந்தைங்க நிறைய இருக்கு. நான் இப்படி ஆயிடும், நான் அப்படி ஆயிடலாம். அதனால தான் அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கணும். தேவையில்லாத இல்லாத பேர் இப்போ நம்ம கூகுள் எஃபெக்ட்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். இப்போ எதாக இருந்தாலும் எதை பார்க்கணும், கூகுளில் பார்க்கணும். அவங்களே மாத்திரை சொல்கிறாங்க, இந்த மாத்திரையெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க. இது யார் சொன்னா? இந்த அறிகுறி இருந்தால் அந்த மாத்திரை சாப்பிடணும், அந்த இதில் போட்டுருக்கு கூகுள். அவன் வந்து ஒரு ஜென்ரலாக போட்டிருப்பான். ஆனால் அவனுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் எதை கொடுக்க முடியும், உடலுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் மனதை மாற்றிக்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, அப்போ விளைவறிந்த விழிப்பு, முதல் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. விளைவறிந்த விழிப்பு அப்படின்னா அயரா விழிப்பு. எப்போதும் எப்படி இருக்குன்னு விழிப்பு நிலையோடு. இப்போ கண்ட்ரோல் பண்ணோம்னா நாம் செய்கிற செயலை என்ன பண்ணணுங்க, இறைவனுக்கு செய்கின்றேங்கிற உணர்வு நமக்கு என்ன வரும். அதுதான் மெயின். நம்ம செய்கிற எதாக இருந்தாலும் அது வந்து உயர்ந்தாலும் இல்லை வேலையில் நம்ம அப்படி உயர்ந்தாலும் பார்க்க வேண்டியது. இதில் துபாயில் ஒரு பரிசு வாங்குறேன், அவரே சொன்னார், நான் அங்கே டாய்லெட் கிளீனராக இருக்கிறேன், ஆனால் என் வேலை என்ன பண்ணியிருக்கேன், அதில் மதிச்சுட்டு அரசாங்கமே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வேலையை என்ன பண்ணியிருக்காரு, விரும்பி செஞ்சு. அப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற வேலை, இறைவன் கொடுத்த வேலை நாம் என்ன பண்ணலாம், விரும்பி செய்யலாம், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யலாம் இல்லைங்களா. அதே சமயத்தில் அது செய்கிற ஒவ்வொன்றும் யாருக்காக செய்யணும் அப்படி இப்படி யோசிச்சு வச்சுக்கணும். அந்த கருமையை ஒரு நெறி மட்டும் வந்துருச்சுன்னா ஒரு குண்டு தயாரிக்கிற என்ன நினைக்கலாம், பாம்பு தயாரிக்கிறது. இது பாறையை உடைப்பதற்கு பயன்படுத்தலாம், மனித உடல்களை சிதைப்பதற்கு பயன்படுத்த கூடாதுன்னு என்ன பண்ணும். அப்படி வந்ததுன்னா உலகத்தில் போர் வருங்களா, சண்டை வருமா, நம்ம உலகம் என்ன ஆயிரம் வேண்ட பண்ணிக்கிறோம், மீதி வரும். இதுதான் மகிழ்ச்சி இந்த கருணாவத்துக்குள்ள வர்றாரு. நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்கு செய்யறதுக்கும் போது, நான் தவறு செய்தால் யாருக்கு செய்கிறது, இறைவனுக்கு செய்கிறது. என்னுடைய செயல், எண்ணம், சொல், செயல் இறைவனுக்கு துன்பம் தருகிறது. அவ இறைவனா எங்கேயோ இருக்கிற இறைவன் இல்லை, என் முன்னால் இருக்கிற எல்லா தோற்றங்களும் யார் தான், இறைவன் தான். இப்போ டோர் இருக்குன்னா டோரை உதச்சா கொடுத்தது ஜென் துறவி சொன்னாரு, அதையா உதச்சா அதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு அது உயிராக இருக்கு, உதைக்கும் போது மட்டும் உயிர் இருக்கான்னு தெரியணும். அப்போ எது மேலேயும் எதை காட்டக்கூடாது, எல்லாத்துக்குமே யார் இருக்கா, இறைவன் தான். அவை பாட்டி தன்னுடைய வரலாற்றில் எழுதியிருக்காங்க. ஒரு கோயில், அது மாதிரி கோயில் இருக்கு. இப்போ நான் வந்து இப்படி உட்காந்துட்டு வச்சுக்கலேன், இப்படி காலம் அப்படி வச்சுட்டுனா கரெக்டாக நேரம் சிலை. அந்த அம்மா அப்படி படுத்துருச்சு ஒரு கோயில். எல்லாரும் வந்து கேட்கறாங்க, ஐயோ சிலைக்கு நேரம், சாமிக்கு நேரம் காலம் நீங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, சாமி இங்கே ஒன்று தான் இருக்காங்க. ஏன்னா அனைத்து தோற்றப்பொருளும் என்ன இருக்கு, இறைவனில் இருக்குங்கிற அந்த உணர்வு தான். அதனால் நாம் இனிமேல் செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் எதை பார்க்கலாம், இறைவனை பார்க்கலாம். அதான் அவங்களும் சொன்னாங்க, ஏழையின் சிரிப்பு இறைவன், எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறது. அப்போ யாருக்கு எப்படி வேணாலும் உதவலாம். வாழ முடியாதவர்கள், வாழ தெரியாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்க, உதவ செயல். அதெல்லாம் விரும்பி செய்ய வேண்டிய ஒரு செயல். இதில் உள்ள நிறைய இருக்கு. ஓரளவுதான் இதுகளுக்கு அதிக காய கொடுக்குறாங்க. 1.5 மணி நேரம் கொடுத்தாலும் கூட நம்முடைய தத்துவங்களை பேச பேச என்ன இருக்கிறது, நிறைய கடமான கொடுக்குறது. அதனால் நாம் தினமும் இந்த உடற்பயிற்சி செய்து கொண்டு தினமும் ஒரு சிந்தனையை நாம் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யோசிச்சோம்னாவே நம்ம கூட மாற்றங்கள் இருக்கலாம். தினம் ஒரு கவிதை படிக்கிறது, ஞான கவிதையில் கவிதை இருக்கு, அல்லது இந்த வாழ்க்கை மலர்ந்து மாணவர்கள் நாடு பிரச்சனை. அதில் ஒவ்வொரு நாளைக்கு என்ன இருக்கும், ஒரு மெசேஜ், ஒரு 360 நாள் 360 மெசேஜ். அதை எடுத்துக்கிட்டு அதை சிந்திச்சோம்னாவே நிறைய அந்த சிந்தனையோடு இருக்கும்போது அறிவு மேம்படும், நம்முடைய விழிப்பு நிலை என்ன இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு குரு கொடுத்துட்டு போயிருக்காரு, நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ
அப்போ நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? சூரியன் அதே சூரியனில் வேற சூரியன் தினப்படம் வேற சூரியன் அதுலேருந்து அடுக்கல என்ன ஆகுது? அதுலேருந்து எழுத்து வெளியே போயிருக்குது, மறுபடியும் உள்ள இருக்கிறதால கூடி வருது. அப்போ நாம செல்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, திறமை என்ன ஆகிட்டு இருக்குது, புதுப்பிக்கப்பட்டே கொண்டு இருக்கிறோம். நாம் புது மனிதர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது விஷயங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட்னு சொல்றது அது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா வாழ்க்கையில் எந்த சிக்கல் இல்லாமல் இருக்கலாம் என்று கூறி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த பவானி அறிவுறுத்தல் தலைவர் விழாக்கள்லாம் இருந்தாலும் கூட வந்து கலந்து மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்ய பார்க்கிறோம். பேசிய பேராசிரியர் நடத்தி நடத்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் ஏஎஸ் ரமேஷ் ஐயா அவர்கள் அவர்கள் அன்பு குடும்பம் அவர்களது அருள் தொண்டு அவர்களது பொருளாதார மேம்பாடு இன்று மாலை கூடுதலத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் அவர்களது அன்பு குடும்பம் அவர்களது அருள் தொண்டு அவர்களது பொருளாதார மேம்பாடு உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யற்றும் உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும் படதொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடற்பொருமை கழகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின்